அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில நாள்தோறும் நிறைய நிகழ்வுகளை சந்திச்சுட்டே தான் இருக்கும். அதாவது அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள எழ ஆரம்பிக்குது. அந்த நிகழ்வு நடைபெறதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு ஏன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரதே கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலும் அந்த கேள்வியிலேயே தான் ஒளிஞ்சிருக்கு. அப்படிதான் நம்ம பல நாட்களா, பல ஆண்டுகளா நமக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு கேள்விக்கான பதில் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. என்ன ஒரு கேள்வி? சரி, இன்னைக்கு என்ன நாள்? சித்திரை 1. அதாவது பலருடைய மனதிலும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு. உண்மையாவே சித்திரை 1 தமிழ் புத்தாண்டா? இந்த கேள்விக்கான பதிலை நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்முடைய பண்டைய கால தமிழர்களோட வாழ்க்கை முறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பண்டைய கால மக்கள் தங்களுடைய காலங்களையே 6 பொழுதுகளா பிரிச்சாங்க. அவங்களுடைய காலநிலை மாற்றத்தை அறியறதுக்காக பஞ்சாங்க முறை மூலமா காலத்தை கணிச்சாங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை முறைகளுக்கு பல சான்றுகள் இருந்துகிட்டே இருக்கு. சரி, இதை விடுவோம். முதல்ல இவ்வளவு நேரம் தமிழ் புத்தாண்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். புத்தாண்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கம் வேணும் இல்லையா? அதாவது புத்தாண்டு அப்படிங்கிறது காலத்தோட சுழற்சியில ஒரு புதிய ஆண்டோட தொடக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலை தான். அதை பார்த்தோம்னா வரலாற்றோட தொடர்ச்சியா ஒவ்வொரு இனமும் தனக்கென ஒரு தனி புத்தாண்டை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா சீனர்களுக்கு பிப்ரவரி மாதம் புத்தாண்டா இருக்கும், யூதர்களுக்கு செப்டம்பர் மாதம் புத்தாண்டா இருக்கும். அதாவது ஒவ்வொரு இனத்துக்கான புத்தாண்டு ஒவ்வொரு மாதமா இருக்கும். இப்படிதான் ஒரு இனத்தோட புத்தாண்டு அப்படிங்கிறது அந்த மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு, அவங்களோட தட்ப வெப்பநிலை, அவங்களுடைய இயற்கை சூழல், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்வியல் விழுமியங்கள் அடிப்படையை கொண்டுதான் வந்து அவங்களுடைய புத்தாண்டு வந்து உருவாக ஆரம்பிக்குது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இனத்துக்குமே அவங்களோட கால சூழலுக்கு ஏற்பவும் ஒரு தனித்த ஆண்டுகால சுழற்சிக்கு ஏற்பவும் அவங்களுடைய புத்தாண்டு நாளானது கொண்டாடப்பட்டு வருது. சரி, இது மட்டுமல்ல வேற ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது வெறும் கால மாற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாகிறது கிடையாது. அந்த மக்களோட வளமான எதிர்காலத்துக்கும் மாறாத மகிழ்ச்சிக்கும் புதிய எழுச்சிக்கும் மூச்சாக தான் இந்த புத்தாண்டு வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. சரி, இப்போ இவ்வளவு நேரம் புத்தாண்டை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா சித்திரை 1 தமிழ் புத்தாண்டா அப்படிங்கிற கேள்விக்குள்ள வருவோமா? சரி, இது எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதலாவதா இந்த ஆண்டோட தொடக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்ப என்ன ஆண்டு? 2026. இதை எப்படி சொல்லலாம்? 40வது பராபவ ஆண்டுன்னு சொல்லலாம். அது என்ன பராபவ? இது மட்டும்தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு பாக்குறப்ப பராபவ, சுக்ல, பவ, யுவ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இந்த பராபவ அப்படிங்கிற சொல் பார்த்தோம்னா தமிழா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது தமிழ் கிடையாது. அப்போ ஆண்டோட பேர் கூட தமிழ்ல இல்லாதப்போ எப்படி ஆண்டோட பேர் கூட தமிழ் இல்லாதப்போ அது எப்படி தமிழ் புத்தாண்டா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிக்குது. உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க. இது எல்லாம் ஒரு காரணமா என்று கூறும் வகையில் நாம் பிற செய்திகளை பார்க்கலாம். முதல் காரணமாக நம்முடைய தமிழ் மாதங்களையே பார்ப்போம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இவையெல்லாம் நமக்கு பழக்கமானவை. ஆனால் இந்த மாதங்களின் பெயர்கள் உண்மையில் தூய தமிழ் சொற்களா? இல்லை, இவை பெரும்பாலும் வடமொழி சொல்லான சமஸ்கிருத சொல்லே. அப்படி இருக்க இந்த மாதங்களை அடிப்படையாக வைத்து தமிழ் புத்தாண்டு என்று சொல்வது சரியா? அடுத்து ஆண்டின் முறையை பார்ப்போம். பொதுவாக ஆண்டின் முறையை பார்க்கும் பொழுது அது தொடர்ச்சி ஆண்டு மற்றும் சுழற்சி ஆண்டு என கருதப்படும். தொடர்ச்சி ஆண்டு என்றால் 1, 2, 3 என்று தொடர்ந்து போகும், ஒருபோதும் மீண்டும் முதல் எண்ணிற்கு திரும்பாது. இது போன்ற தொடர்ச்சி ஆண்டுகளால் தான் வரலாற்றை தெளிவாக பதிவு செய்ய முடியும். ஆனால் சுழற்சி ஆண்டு என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பிவிடும். தற்போது பிரபவ, விபவ, சுபக்ருதி என்று சொல்லப்படும் 60 ஆண்டுகள் இதற்கு உதாரணம். இவை மீண்டும் மீண்டும் சுழற்சியிலேயே இருக்கும். இவற்றில் உள்ள எந்த பெயர்களும் தமிழ் சொற்களும் அல்ல. இது போன்ற சுழற்சி ஆண்டுகளை பயன்படுத்தினால் வரலாறு குழப்பமாகிவிடும். எடுத்துக்காட்டாக இந்தியா 1947 விடுதலை பெற்றது என்று நாம் தெளிவாக சொல்கிறோம். அது ஒரு தொடர்ச்சி ஆண்டாக இருப்பதால் அந்த வரலாற்றை தெளிவாக பதிவு செய்ய முடிந்தது. அது சுழற்சி ஆண்டாக இருந்திருந்தால் எந்த 1947ஆம் ஆண்டு விடுதலை கிடைத்தது என்று சொல்லியிருக்க முடியும். அடுத்த முக்கியமான காரணம், ஒவ்வொரு புத்தாண்டிற்கும் ஒரு முக்கியத்துவமோ அல்லது வரலாறோ இருக்கும். அப்படி இருக்க இன்று அனைவரும் கொண்டாடும் ஆங்கில புத்தாண்டு காரணங்கள் என்னவாக இருக்கும்? இதை அறிவது அவசியம்தானே? சரி, முதலில் எதிலிருந்து தொடங்கலாம்? இப்போது பயன்பாட்டில் இருக்கும் ஆங்கில நாட்காட்டியை கிரெகோரியன் நாட்காட்டி என்பர்.
கிபி தொடக்கத்தில் இப்போது நாம் பயன்படுத்தப்படும் நாட்காட்டியில் வெறும் 10 மாதங்கள் தான் இருந்தன. அதில் ஜூலையும் ஆகஸ்டும் இல்லை. அப்படி என்றால் 12 மாதங்கள் எப்படி வந்தன? ஜூலை மாதம் ஜூலியஸ் சீசரால் அறிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் அகஸ்டஸ் சீசரால் அறிவிக்கப்பட்டது. சரி, இதுவரை நாம் மாத உருவாக்கம் பார்த்தோம். இப்போது சில புத்தாண்டுகள் எவ்வாறு உருவானது என்று காரணங்களை பார்க்கலாம். முதலில் கிறித்துவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். இரண்டாவதாக இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினா வரை பயணம் மேற்கொண்டதை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். இதுவரை மற்ற பண்பாடுகளை எப்படி புத்தாண்டுகளை கொண்டாடினாங்க அப்படிங்கறது பார்த்தோம். இப்போ நம்மளோட சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுக்காக சொல்லப்படுற வரலாறு என்ன அல்லது வரலாற்று புனைவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது இவங்க கிருஷ்ணர் கிட்ட போய் நாரதர் ஒரு தடவை கேக்குறாராம், நீதான் இத்தனை கோபியர்களை திருமணம் பண்ணிருக்கியே, எனக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கின்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாராம், நீ ஒவ்வொரு பெண்ணோட வீட்டு கதவா போய் தட்டு, எந்த பெண்ணோட வீட்டுல நான் இல்லையோ அந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாராம். இவரும் போய் எல்லா பெண்கள் வீட்டையும் கதவையும் தட்டி பார்த்திருக்காரு. ஆனா எல்லா பெண்கள் வீட்டையும் கிருஷ்ணர் இருந்திருக்காரு. உடனே நாரதர் என்ன பண்ணாராம், போய் யமுனை ஆற்றங்கரையில போய் முங்கி எழுந்து பெண்ணா மாறி கிருஷ்ணரை திருமணம் பண்ணிட்டாராம். அதாவது ஆணாய் பிறந்து பெண்ணாய் மாறிய ஒருவர் எப்படி ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ளணும், அப்படி திருமணம் செய்தால் எப்படி அவர்கள் இருவருக்கும் பிறக்கும். அதாவது அவங்க ரெண்டுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த 60 வருடங்கள். அப்படி இதுக்கும் பிறந்த குழந்தையும் 60 எப்படி பிறக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா சகாண்டு அப்படிங்கிறது சக நாட்காட்டி அப்படிங்கிறது வட மாநிலத்துல இருக்கு. அது நம்மளோட வரலாற்றோட எப்படி இணையுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது சக ஆண்டு அப்படின்னா அந்த ஆதிங்கிற ஒரு பாம்பு இருக்கும், சுபத்ரை அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கும், பிறந்த ஒரு பையன் தான் சாலிவாகனன். அந்த பையன் ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு நிலத்துல விக்ரமாதித்யன் அப்படிங்கிற ஒருத்தர் படையெடுத்துட்டு வராரு. அப்படி அவரை விக்ரமாதித்யனை வென்ற நாள் தான் சக ஆண்டு அப்படின்னு அவங்க அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க, அவங்களோட புது வருடமா. அவங்களோட மாதங்கள் எப்படி இருக்கும்னா சைத்ரா வைஷிக்கான ஆரம்பிக்குமா. அதாவது இங்க சித்திரை வைகாசி மாதம் இல்ல, வைஷிக் அப்படின்னு அப்படிங்கிற வடமொழி இங்க எப்படி மாறி இருக்கு அப்படின்னா சித்திரை வைகாசி அப்படின்னு மாறி இருக்கு. நம்ம அடுத்ததுன்னா நம்ம தமிழ் மாதங்கள்னு நம்பி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சோ இந்த அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்கள், அதாவது ஒரு பாம்பிற்கும் ஒரு பெண்ணிற்கும் பிறக்கின்ற குழந்தை அதாவது ஒரு குழந்தை மனுஷ குழந்தையா இருக்குமா? அது எப்படி ஒரு பாம்பினால் ஒரு பெண் கருவுற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு சார்ந்த கேள்விகளை முன்வைக்கும் பொழுது இது அனைத்துமே புனைவு கதைகள் அப்படிங்கிறது, புனைவு கற்பனை அப்படிங்கறத தாண்டி ஒரு காராண்டித்தனமான கதைகளா மட்டும்தான் நம்ம பார்வையில பார்க்கப்படுது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஒரு அறிஞர்கள் சொல்லியிருந்தாலும் சரி, அதை நம்ம முழுசா ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த தகவலை நம்ம நம்பணும். அப்போ இந்த சித்திரை 1ங்கிறது தமிழ் புத்தாண்டா? தமிழர்களுடைய வாழ்வியல் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சங்க இலக்கியம் தான். இந்த சங்க இலக்கியம்ல நெடுநல் வாடையில ஒரு குறிப்பு இருக்கு, சித்திரை திருநாளை பத்தின ஒரு குறிப்பு. திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக மேட ஓரை அப்படின்னு. இந்த ஓரை அப்படிங்கிறது சித்திரை பத்தின ஒரு குறிப்பு. இப்ப சித்திரை பத்தின ஒரு குறிப்பு நெடுநல் வாடையில இருந்தாலுமே 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிந்தைய கல்வெட்டுகளிலே ஒரு குறிப்பு வந்துருச்சு. புத்தாண்டு அப்படிங்கிறதே ஒரு வருடத்தினோட தொடர்ச்சி தான் அந்த புத்தாண்டு அப்படிங்கிறது. நெடுநல் வாடையில மட்டும் கிடையாது, பெரும்பாலாற்று படையிலுமே இந்த புத்தாண்டு பத்தின ஒரு குறிப்புகள் இருக்கு. இருநிலம் கடந்த திருவொரு மார்பின் அப்படிங்கிற இந்த வரிகள் மூலமா ஞாயிறு, அதாவது கதிரவன் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி உதிக்கிற காலத்தை தான் தை மாதமா எடுத்துக்கிட்டாங்களாமா. அந்த தை மாதத்துல தான் இந்த ஒரு நல்ல நிகழ்வுகளும் தொடங்க ஆரம்பிச்சது. அந்த தை முதல் நாள்ல தான் மக்கள் அவங்களோட நல்ல காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சாங்க.
அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புறநானூறு. இந்த புறநானூறு அப்படிங்கிறது தமிழர் வாழ்வியலுடைய பெட்டகமாக இருந்துட்டு வருது. ஏன்னா இந்த புறநானூற்றோட தான் மக்களுடைய வாழ்வியலை பற்றின குறிப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த தையை பற்றின குறிப்புகளும் அதிகமாக இருக்குது. தை மாதத்தோடைய முதல் நாள் நீராடுவாங்க. அந்த முதல் நாளில் போய் நீராடி அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களும் அந்த முதல் நாளில் தான் செய்வாங்களாமா. அந்த தை நாளில் தான் அறுவடையும் நிகழ்வும். அந்த அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி அவங்க கையில் இருக்க வெதனல், அதுதான் அவங்களோட உழைப்பின் அடையாளம். அப்போ அந்த உழைப்பின் அடையாளமாக அந்த தை மாதம் தான் இருந்துட்டு வந்துருக்கு. அதுக்காக அதோடைய வரிகள் இத்தை திங்கள் தன்கயம் படியும் அப்படிங்கிற அந்த வரிகள் மூலமாக புறநானூற்றில் தை மாதம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதும் சிறப்பானதுமாக இருந்தது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலித்தொகையில் தை மாதத்துடைய குறிப்பு என்னவா இருந்திருக்குன்னா, தை மாதம் அப்படிங்கிறதே ஒரு குளிர்ச்சி நிறைந்த மாதம். இதுக்கு அடுத்தது இளவேநீர் காலம் வரும். இப்படி சிறும்பொழுது பெரும்பொழுதுன்னு சொல்லி தமிழர்கள் வாழ்வியலை 2ஆக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த தை மாதத்தை பெரும்பொழுதுல சேர்த்திருக்காங்க. அப்போ இந்த தை மாதம் தமிழர்களுடைய வாழ்வியலில் எவ்வளோ முக்கியமானதாக இருந்திருக்கு பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த தை மாதம் தான் மக்கள் கொண்டாடிட்டு இருந்த அந்த புத்தாண்டாக இருக்க முடியும். தையில தான் நீராடுறதும் இந்த அறுவடை திருநாளும் தமிழர்களுக்கு ஒரு முக்கிய நாளாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு தை மாதமாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது அறிஞர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அறிவியல் ரீதியாக பார்த்தோன்னா பூமி ஞாயிறை சுற்றி வரும் பாதையில் ஞாயிறு நிலநடுக்கோட்டை கடக்கும். இந்த மாதிரி கடக்கும்போது சில நிலை வேறுபாடுகள் வந்து நம்மளுக்கு நடக்கும். அந்த காலநிலை வேறுபாடுகள் வச்சு தான் பெரும்பான்மையான பண்பாடு ஆண்டினை வந்து கணக்கிட்டாங்க. சித்திரை தை அப்படி நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த மாதங்கள்லாம் வந்து எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சித்திரை வந்து ஞாயிறு மேலே ஓரைக்குள் நுழையும் வானியல் கோட்பாடுகளை வச்சு தான் வந்து சித்திரையை உருவாக்குனாங்க. தை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, ஞாயிறு வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் கால மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு கால மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்து நம்மளுடைய தை மாதத்தை உருவாக்கியிருக்காங்க. இது என்னதான் அறிவியல் பூர்வமான ஒரு கருத்தாக இருந்தாலும் தமிழகத்துக்கான ஒரு அறிவியல் கருத்து என்ன அப்படின்னா, அறுவடை முடிஞ்சு ஒரு உழவன் நல்ல ஓய்வெடுத்து தான் விளைவிச்ச புது நெற்பயிர்கள், அதாவது நெல்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெல்களை தன்னோட குடும்பத்தோடு உட்காந்து பகிர்ந்துண்டு ஒரு மகிழும் ஒரு காலம்தான் வந்து தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வாழ்வியல் சார்ந்த புத்தாண்டாகவே கருதுகிறாங்க. இது அறிவியல் சார்ந்து அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பண்பாடு சார்ந்த கருத்துக்கள் நம்ம போகும்போது தை மாதம் என்பது தமிழர்களின் பகிர்வு பண்பாட்டையும் உழைப்பின் மேன்மையும் பறைசாற்றும் காலம்னு சொல்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப சித்திரையில் கடும் வெயிலை விட அறுவடை முடிஞ்சு கையில் செல்வம் சேரும். அதாவது அறுவடை முடிஞ்சிருச்சு, அப்போ அந்த நெற்பயிர்களில் நிறைய விற்பாங்க, அதெல்லாம் செய்யும் போது நமக்கு கையில் செல்வம் நிறையா கிடைக்கும். அந்த செல்வம் சேரும் தை மாதமே மனநிறைவை தரும் ஒரு தொடக்கமாக அமையுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் காரணமாக பண்பாடை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பண்பாடு அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா, தொன்று தொட்ட காலம், அதாவது சங்க காலம் தொட்டே தை நீராடல் அப்படிங்கிற ஒரு சடங்கு ஒன்று இருந்திருக்கு. அது ஒரு வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையை வந்து ஒரு வழிபாட்டு முறையாகவே கொண்டு போகாமல் சமூக இணக்கத்தின் ஒரு அடையாளமாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சமூக அடையாளமாக வச்சுருந்தனால உழைப்பின் பலனை அனுபவிக்கும் உன்னத நாளையே வந்து தமிழர்கள் தங்களோட ஆண்டோட தொடக்கமாக கருத வேணும் அப்படிங்கிற ஒரு பண்பாடு ரீதியான ஒருமித்த கருத்தை வச்சாங்க. இது வந்து அறிவியல் மற்றும் பண்பாடுகளின் கோட்பாடுகள். இதெல்லாம் தாண்டி இக்கால பார்வை அப்படின்னா நம்மளோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய உலக சூழலில் பிற நாடுகள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து புத்தாண்டு நாளை வந்து கொண்டாடுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சீனர்கள் வந்து மாசி, அதாவது பிப்ரவரி மாதம், யூதர்கள் வந்து புரட்டாசி, அதாவது செப்டம்பர் மாதம். ஏன்னா இடத்துக்கு இடம் வந்து புத்தாண்டு மாறுபட்டுட்டு தான் இருக்குது. அதை நம்ம எல்லாருமே நேரடியாகவே பார்க்கணும். இப்போது நம்ம கொண்டாடுற சித்திரை இருக்கும் இல்லையா, அந்த சித்திரை புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு 60 ஆண்டு சுழற்சி முறை, சரிங்களா. இப்போது அந்த சித்திரை புத்தாண்டு வந்து ஒரு வடமொழி பெயர்களை கொண்டது. இது வந்து ஒரு தமிழ் சார்ந்த தனித்துவத்தை வெளிப்படுத்துதா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. இருப்பினும் மக்கள் வந்து இந்த சித்திரை புத்தாண்டை வந்து கொண்டாடுறாங்க, ஒரு திருநாளாக கொண்டாடுறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த சித்திரை புத்தாண்டை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடவே கிடையாது. ஏன்னா நம்ம மக்களுக்கு தெரியும் அது சித்திரை புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு கிடையாது அப்படின்னு. இப்போது புத்தாண்டு என்பது ஒரு சுழற்சியின் தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது சங்க இலக்கியத்திலேயே வந்து நெடுநல் வாடை அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நெடுநல் வாடையில்
திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு சித்திரை குறித்து வந்து பேசியிருக்காங்க. இவன் வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய கல்வெட்டுகளில் ஒரு இடைச்சருகலாக மட்டும்தான் வந்து சித்திரை வந்து பேசப்பட்டிருக்கே தவிர வேறு எந்த ஒரு சாட்சிகளும் வந்து இந்த சித்திரைக்கு வந்து கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது தமிழர்களோட வாழ்வியலுக்கு ஆதாரமாக இருப்பதே வந்து ஒரு விவசாயம்தான். இத்தகைய விவசாயம் மூலம்தான் கிடைக்கக்கூடிய உணவானது தை முதல் நாளில் அவர்கள் கையில் வந்து சேர்கிறது. உழைப்பின் பயன்தான் விளைச்சல் கைகூடும் அறுவடை திருநாளாகவும் தை முதல் நாள் அமைகிறதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடின்படி என்ற நம்பிக்கையின்படி பொருளாதார செழிப்புடன் புதிய வாழ்வு தொடங்கும் தருணம் தான் இந்த தை புத்தாண்டு அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் மறைமலை அடிகளார் தமிழர்களின் அடையாளம் மற்றும் காலக்கணக்கீட்டில் நிலவிய குழப்பங்களை தீர்க்க பெரும் பங்காற்றினார். 1921ஆம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகளார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தமிழறிஞர்கள் கூடி விவாதித்தனர். இதில் சோமசுந்தர பாரதியார், திருவிக்கா போன்ற அறிஞர்களும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் வடமொழி மரபு சார்ந்த 60 ஆண்டு சுழற்சி முறை தமிழர்களுக்கு உரியது அல்ல என்றும் தமிழர்க்கென தனித்த ஒரு தொடராண்டு தேவை என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு தை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக அவர்கள் அறிவித்தனர். இது வெறும் உணர்ச்சிபூர்வமான முடிவு மட்டுமல்ல, தமிழரின் வானியல் அறிவு மற்றும் வாழ்வியலை மீட்டெடுக்கும் ஒரு வரலாற்று சான்றாகும். எனவே தனித்தமிழ் தன்மையோடும் திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கத்தோடும் தை மாதத்தை பிணைப்பதே நமது இன அடையாளத்தை மீட்கும் சரியான முயற்சியாகும். எந்த ஒரு இனத்திற்கும் புத்தாண்டு என்பது இனத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பிரதிபலிக்க வேண்டும். வடமொழி பெயர்களையும் கட்டுக்கதைகளையும் கொண்டு சித்திரையை விட தமிழ் மொழியின் ஆதிப்புலவன் வள்ளுவன் பெயரிலும் உழைப்பின் அடையாளமான அறுவடை திருநாளோடும் இணைந்து வரும் தை முதல் நாளே ஆணித்தனமான தமிழ் புத்தாண்டு. நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு. அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்தே அறிவுக்கு ஒவ்வா 60 ஆண்டுகள். தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டு. தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டு. நன்றி.